Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு தேங்காய் லட்டு எப்படி செய்யறதுங்கறத என்னோட சேனல்ல செஞ்சு காட்ட போறேன். தேங்காய் லட்டு செய்ய தேவையான பொருட்கள் 5 கப் தேங்காய் துருவல், milk maid, பால் பவுடர், ஏலக்காய் தூள். இப்போ எப்படி செய்யறதுங்க பார்க்கலாம். ஒரு வாணலில ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திருக்கேன். நெய் நல்லா சூடான உடனே துருவி வச்சிருக்க தேங்காய் துருவல்களை போட்டு லேசா இளம் வறுப்பா வறுத்துக்கலாம். இப்போ பால் பவுடர் 50 கிராம் பால் பவுடர் இதை இதில் சேர்க்குறேன், ஆட் பண்ணுறோம். அதையும் போட்டு அப்படியே வதக்கணும். மில்க் மெய்டு அதை ஊற்றி அப்படியே வதக்கிக்கிட்டே வரணும். மில்க் மேட் ஹாஃப் போட்டிருக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கிற தேங்காய் துருவலுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக வேணாலும் போட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு இது ஒரு 5 மினிட்ஸ் கிண்டிக்கிட்டே இருக்கணும். சட்டியில் ஒட்டாமல் நல்ல சுருண்டு வர்ற பதம் வந்த உடனே இறக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வருது, ஒட்டாமல் அப்படி சுருண்டு வருது. இந்த பதத்தில் நம்ம இறக்கிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. ஆறின உடனே தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கையில் நல்லா தடவிக்கணும். சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கணும். நல்லா உருட்டணும். 2 கையிலையும் வச்சு நல்லா லட்டு பிடிக்கிற மாதிரி நல்லா அப்படி பிடிச்சி உருட்டி இந்த தேங்காய் துருவல்களில் ஒரு பரட்டு பற்றி எடுத்துடலாம். இப்போ நமக்கு சுவையான சத்தான குட்டீஸுக்கு ரொம்ப பிடிச்ச தேங்காய் லட்டு தயாராகிடுச்சு. கொஞ்சம் அந்த பிடிக்கிற பாதம் இருக்கும் பொழுதே பிடிக்க ஆரம்பிக்கணும். ரொம்பவும் ஆறிடுச்சுன்னா பிடிக்க வராது. இந்த வீடியோ உங்களுக்கு ஓகே फ्रेंड्स, இது இப்போ சுவையான ஒரு தேங்காய் லட்டு ரெடி. சோ இப்போ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டுங்க. அந்த மில்க் மேட் இந்த எல்லாமே சேர்த்துக்கோங்கன்னா அது உண்மையான ஒரு கடையில் வாங்க எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது உண்மையிலே குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ நம்ம வீட்லேயும் செஞ்சு தரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க சம்மர் டிஷ்ஷஸ், அவங்களுக்காக வந்து டிஷ்ஷஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை. உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.